ஹாய் ஆல் செக் பாப்ரெப் 3289 ஓட கொஸ்டின் இது ஒரு டைம் அண்ட் ஒர்க் கொஸ்டினுங்க. அடிக்கடி இன்டர்வியூல கேட்குற கொஸ்டின், ஒரு ட்விஸ்டடான கொஸ்டினும் கூட. ஸோ இதோட ஆன்சர் உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் இல்லையா? ஒன்றும் இல்லைங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஆன்சர் போகலாம். எஸ், தி ஆன்சர் இஸ் 37.5 ஆர் 75/2. டெசிமல்ல சொல்றேன், ஃபிராக்ஷன்ல சொல்றேன். ஸோ இதுக்கு எப்படி சார் இது வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். ஸோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினை தேட வேணாம் அப்புறமா. எஸ், இந்த கொஸ்டின் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். So the question என்ன கொடுத்துறாங்க? A does the piece of work 80% of the work in 20 days and he calls B and work together and finish in 3 days. How long 3 alone can work in the whole work அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 80% ஆஃப் தி ஒர்க்கை வந்து ஏ பண்ணுறான் 20 நாளில். அப்போ 100% ஆஃப் தி ஒர்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 25 நாள். அப்போ ஏவோட எஃபிஷியன்சி என்ன? 1/25. இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ஒர்க்கை ஏவும் பியும் சேர்ந்து பண்ணுறாங்கன்றாங்க. ஸோ ரிமைனிங் ஒர்க்ன்றது 20% 3 நாளில் பண்ணுறாங்க. ஸோ 20% ஒர்க்கை 3 நாளில் பண்ணா 100% ஒர்க்கில் எவ்வளோ நாளில் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் 15 டேஸில் பண்ணுவாங்க. 15 டேஸ்ன்றது ஏ அண்ட் பி சேர்ந்து பண்ணுறது. அப்போ ஏ அண்ட் பியோட எஃபிஷியன்சி 1/15. எஸ், நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான்? பியோட அலோன் ஒர்க் கேட்குறாங்க. ரொம்ப ஈஸிங்க. பியோட அலோன் கேட்டால் என்ன சொல்லலாம்? ஏபிலேருந்து ஏவை கழிச்சா பி வந்துட போகுது. ஸோ ஏபியோட எஃபிஷியன்சினா 1/15, ஏவோட எஃபிஷியன்சினா 1/25. ஸோ ரெண்டையுமே எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்துட்டு சப்ராக்ட் பண்ணும்போது 10 டிவைட் பை 10 into 25 வருது. அடிச்சு போட்டோம் அப்படின்னா 2/75 வருது. 2/75 எஃபிஷியன்சி. நமக்கு நம்பர் ஆஃப் டேஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் நம்ம அப்படியே தலையிலா கவுத்துக்கோ. 75 டிவைட் பை 2 ஃபிராக்ஷன்ல சொல்றோம். இதே வந்து நம்பர்ல சொல்லணும் அப்படின்னா 37.5. சில இதுல பார்த்தீங்கன்னா 37 1/2 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க மிக்சட் ஃபிராக்ஷன்ல. எப்படினாலும் ஓகே. இந்த கொஸ்டின் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்பனா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மக்களே. இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். தேங்க்யூ.